இரண்டாம் உலகம் படம் ரிலீஸ் ஆகி நல்ல விதமா ஓடுச்சா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அந்த படம் திருப்தி அளிக்கல அப்படிங்கிற பதில் தான் எல்லா இடத்துல இருந்தும் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து செல்வராகவன் 2 படங்கள் வெளியிட போறதாக அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த நேரத்துல இவர் மேல அதிருப்தியில இருக்கிற சில பேரு இவர் மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இவர் படம் எடுக்கிறதுக்கு கால அவகாசம் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கிறதாகவும் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அதுக்காக ஆகிற செலவு ரொம்ப அதிகமா பட்ஜெட்டையும் மீறி போகிறதாக சொல்லியிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி என்னதான் வெற்றி படமா இருந்தாலும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் AM ரத்னம்க்கு அந்த அளவு லாபம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. 1000ல் ஒருவன் படத்துடைய தயாரிப்பாளர் அடுத்ததா எந்த படத்தையும் தயாரிக்கல, அந்த அளவுக்கு அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னும், இந்த மாதிரி இரண்டாம் உலகம் படத்துல நிறைய கோடிகள் செலவாச்சு, இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு திருப்தி அளிக்கிறதாகவும் லாபம் தர்றதாகவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செல்வராகவன் தரப்புல இருந்து என்ன பதில் நமக்கு வருது அப்படின்னா, ஒரு படைப்பாளியா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கால அவகாசம் நிறைய தேவை, அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி காட்சி அமைப்புகள் வைக்கணும் அப்படின்னா அதுக்காக ஆகிற செலவுகள் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல செல்வராகவன் ஒரு விஷயம் வெளியிட்டு இருக்காரு. அதுதான் தன்னோட சொந்த படத்தை இயக்க போறதாக. சொந்த படம் அப்படின்னா இவராதான் தயாரிப்பாரு அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் இவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க போறதாகவும் அடுத்த படத்தை பத்தி நான் கூடிய சீக்கிரத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.